குடும்ப பெண்கள் அரசியல் கையில் எடுத்திருக்காங்க, இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து சின்ன பசங்க கையில் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதை செய்து காட்டியவர் விஜய். ரெண்டு பேருக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை ரிலீஜன் தமிழ்லாம் போயிட்டார். அது உணர்ச்சி வசப்பட்டு அங்க இன்னைக்கு பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதை வந்து பிடிச்சிட்டாங்க. மரிய வில்சன் பேசலாமா, நீ யார் தெரியுமா? சீமானவர்கள் இப்ப மரிய வில்சன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. கனிம வளத்துறை, மதுவிலக்குத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் வந்து சிஎம்டி அப்ரூவ், இந்த 4 துறைகள்ல மட்டுமே 10,000 கோடிக்கு மேல லீக்கேஜஸ் இருக்குன்றாங்க. அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பேர் இருக்கு. மினிஸ்டர் பேசினாரு, இந்த அமைச்சர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சாமித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பாமர மொழி தான் அது. ஆனா அவர் பேசியிருக்க கூடாது. ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்கணும், ஒரு தலைமை பண்பு இருக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, பின்னாடி பேக்கப் பண்றாங்க, பாஜக பேக்கப் பண்ணுது, திமுக பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தானே தகவல் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் ஜுபேர் அவர் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம். வணக்கம். என்ன சார் வணக்கம்லாம் வேற மாதிரி இருக்கு. எந்த கட்சியில ஜாயின் பண்ண போறீங்களா? கட்சியில நீங்களா டெய்லி ஒரு கட்சி பேர் வச்சுக்கிறீங்க, அந்த கட்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாரு, இந்த கட்சிக்கு ஜாயின் பண்ணிட்டாரு, நீங்களா கல்பி விடுறீங்க. உங்க மாதிரி ஆள் தான் இல்ல இந்த வேலையை பூரா பண்றது. நீங்க பேசுறதுனால தானே சார் அந்த மாதிரியான ஒரு கேள்விகள் எழுது, இல்லைன்னா சும்மாவே அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. விஷயத்துக்கு வாங்க. ஃபைன் சார். இப்போ சட்டப்பேரவை இன்னைக்கு லீவு, பட் கடந்த 4 நாட்களா சட்டப்பேரவை வந்து பெரிய ஒரு அமளிகள்லாம் எதிர்பார்த்தது நடுவுல, காரசார விவாதங்களுக்கும் நடுவுல பயங்கர மாதிரி ஒரு ஜாலியா ஓல்டு வெர்சஸ் நியூ அப்படின்ற மாதிரி போன மாதிரி பார்க்கப்படுது சார். உங்களோட பார்வை? இந்த முறை சட்டமன்றத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்கள்ல குறைந்தபட்சம் 4 கோடி பேர் பார்த்திருக்கிறாங்க. இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை பெண்கள், இளைஞர்கள் குழந்தையில் உட்கார்ந்து பாக்குது. சோசியல் மீடியால அவங்க போட்டிருந்தாங்க, தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு 10 வயசு பையன் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான், அதை போட்டோ எடுத்து போடுறாங்க. அவங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அரசியலை வந்து கூர்ந்து கவனிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இது வந்து ஒரு வார்னிங் தான். உங்களை எல்லாம் வந்து கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன தவறுனா கூட அது பெருசா எக்ஸ்போஸ் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு சீரியல் பார்த்துட்டு சீரியல் வர கேரக்டர் என்ன நடக்க போதோன்னு பயந்துகிட்டு இருந்தவங்க அரசியல் கட்சியில் என்ன பேச போறாங்க பாக்குற அளவுக்கு இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு. பெண்கள் அரசியலை கையில் எடுத்திருக்காங்க, குடும்ப பெண்கள் அரசியல் கையில் எடுத்திருக்காங்க, இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. இது வந்து சின்ன பசங்க கையில் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அதை செய்து காட்டியவர் விஜய், முதலமைச்சர் விஜய் தான் அந்த ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறாரு. அது தேர்தலே நடந்துருச்சு. ஒரு பெரிய சாதி, மதங்கள், காசு, பணம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு மக்கள் இன்னைக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. தனிச்சு 35% அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்களை வந்து இன்னமும் அரசியலை தூண்டுறது மாதிரி இந்த நேரடி ஒளிபரப்பு, நம்ம நாளா எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் மாத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேரடி ஒளிபரப்பு பண்ணுங்கன்னா நாங்க பண்ண போறோம், பரிசீலனை இருக்கு, அதுக்கு பெரிய பணம் வேணும், நிறைய காரணங்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த ஆட்சிக்கு வந்தோடனே நேரடி ஒளிபரப்பு போட்டு விட்டுறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க. ஆளும் கட்சி, எதிர்கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்யற சேட்டை. நடிகர் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் இன்னும் மக்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு எல்லாம் இல்லைங்க, தேர்தலே கண்ணோட்டத்தை மாத்திட்டு தான் ஓட்டு போட்டுருக்காங்க. எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருப்பாங்க, ரீல்ஸ் ஆச்சு, சோஃபா மாடல் ஆச்சு. இப்போ அது வந்து கம்மியாயிடுச்சுன்ற இனிமேல் சொன்னாலும் எடுபடாதே, அவர்தான் ஜெயிச்சுட்டாரு. எவ்வளவு நாளைக்கு தான் சொல்லுவீங்க சார்? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். பட்ஜெட் விவாதங்கள்லாம் நிறைய பேசிட்டோம் சார். நாங்களே முக்கியமா ஒரு விஷயம் இங்க பேசணும்னா, மரிய வில்சன் அவர்கள் பேசின அந்த மதம் சார்ந்த ஒரு விஷயம், மொழி சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னும் நிறைய கண்டனங்கள் வலுத்துட்டு இருக்கோ அப்படி இல்ல. மரிய வில்சன் அதை தவிர்த்திருக்கணுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவரு அன்னைக்கு சம்பந்தமாக நான் கொஞ்சம் ஆசுவாச பத்தி பேசிட்டேன் அப்படிங்கறதை சொல்லியிருக்காரு. அது தவறு இருந்தா மன்னிப்புன்னு கூட ஒரு வார்த்தையை கேட்டிருக்கலாம். அவர் அது இந்த பிரச்சனைக்கு ஒரு புதுசா வச்சிருக்கலாம். இப்ப அவரை தன்னை வந்து கேலி கிண்டல் பண்றாங்க பேசுற தமிழ்ங்கிற அவருக்கு ஒரு சின்ன ஒரு கோபம் வருது. அதுல வந்து அது என்ன பேசுறோங்கிற தெரியாம ஒரு வார்த்தையை விட்டுறாரு. நான் வந்து அன்பு மதம் ரிலீஜன் எல்லாம் எடுத்துட்டாரு. அதை இழுத்துருக்க வேண்டாம். நீங்க பேசுறீங்க, ஏன்னா என்னுடைய பேச்சு வழக்கு தமிழ் இப்படித்தான் இருக்கும், நீங்க சொல்றத நான் கொஞ்சம் நாள் ஸ்டடி பண்ணிக்கிறேன், அதுக்காக வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுறாங்கன்ற மாதிரி அவங்க திருப்பி கவுண்டர் கொடுத்துக்கலாம். அவங்க 2 பேருக்குள் நடக்கக்கூடிய விஷயத்தை ரிலீஜன் தமிழ்லாம் போயிட்டாரு. அதை உணர்ச்சி வசப்பட்டு அங்க இன்னைக்கு பேசின ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு அதை வந்து பிடிச்சிட்டாங்க.
மரிய வில்சன் பேசலாமா, நீ யார் தெரியுமா, சீமானவர்கள் இப்ப மரிய வில்சன் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அரசியல் தான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவரே நான் சட்டமன்றத்தில் பேசிட்டாரு, ஒன்னும் அவர் தவிர்த்திருக்கணும். அதுக்காக அடுத்த நாள் வந்து விளக்கம் கொடுத்தாரு, ஆசுவாசம் பத்தி பேசிட்டாங்க. அதோட அந்த பிரச்சனையை முடித்து நான் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாட்டில். ஆளுங்கட்சியை நோக்கி பேச வேண்டிய விஷயம் இருக்கு, எதிர்கட்சியில் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இதை மட்டுமே பிடிச்சி பேசிட்டு இருக்குது, டைவர்ஷன் மாதிரி தான் போகும். சார் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ரூலிங் பார்ட்டியா இருக்கிற தாவேகாக்கு வந்து அவங்களுக்கு முன்னாடி நடந்த கவர்மெண்ட் பத்தியும் எதுவும் தெரியாது, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்லயும் அவங்களுக்கு அவ்வளவு அனுபவங்கள் கிடையாது. பட் அதிகாரிகள் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனா இப்போ வந்து முன்னாடி நடந்த அந்த ஆட்சியில வந்து அவங்களுக்கு they know everything அப்படிதானே சார் பார்க்கணும், அவங்களுக்கு எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும்ல. அப்ப இவங்க கேள்வி கேட்டா அவங்க ஏன் சார் பதில் வந்து அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்காம வேற ஏதோ டைவர்ட் பண்றாங்க? தெரியாதுங்கிறது வேற, அனுபவம் இல்லைங்கிறது வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. தெரியாததை தெரிஞ்சுக்கலாம், அவருக்கு முன் அனுபவம் கிடையாது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராகவோ கட்சி 2 வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ஆனா அது வந்து முன் அனுபவம் இல்லை. தெரியாதுன்னா எனக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவங்களுக்கு தெரியவெல்லாம் இல்லை. அவங்க வந்து இப்ப புதிதாக வந்திருக்கிறாங்க, எல்லா துறை சார்ந்த விஷயங்களையும் தோண்டி எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40-50 வருஷமா ஒவ்வொரு துறையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா ரமேஷ், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் என்ன பண்றாருன்னா 1960 இருந்து 2026 வரைக்கும் அறநிலையத்துறை சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான இடங்களை யாராரு பேர் மாத்திருக்கா, பட்டா மாத்திருக்கா அப்படின்னு ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட்டையும் கிளப் பண்றாங்க. அதாவது வருவாய்த்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இந்து அறநிலையத்துறை, இது 3ஐயும் கிளப் பண்ணி எங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத தோன்றாங்க. பழைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் எடுத்து நீங்க எவ்வளவு சொத்துக்களை யாராரு ஆட்டையை போட்டிருக்காங்கிறது எழுதுறாங்க. சார் இது இருக்கும்போது 15,000 கோடி அதுக்குள்ள வருவாய் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி மரிய வில்சன் வந்து சொல்றாரு. அதுக்கு ஏவவேலு வந்து அதுக்கு டீடைல்ஸ் கேட்கிறாரு. அதுக்கு இவர் இந்த மாதிரியான ஒரு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னாரு, வந்துருச்சுன்னு சொல்ல. நல்லா நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்ற சொல்லிப்பாரு அது உள்ள வர ஆரம்பிச்சிருக்குங்கிற. அப்ப வந்து ஏதோ ஒரு லீகேஜஸ் தடுத்து இருக்கிறாங்க. லீகேஜஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு போதுங்கிறாங்க. ஒரு 4 டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்ல டாஸ்மாக் அண்ட் சிஎம்டிஏ அண்ட் மைன்ஸ், இந்த 3 கனிம வளத்துறை, மதுவிலக்குத்துறை, பத்திரப்பதிவுத்துறை, அப்புறம் வந்து சிஎம்டி அப்ரூவ், இந்த 3 துறைகள்ல 4 துறைகள்ல மட்டுமே 10,000 கோடிக்கு மேல லீக்கேஜஸ் இருக்குன்றாங்க. சரி, இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நேட்டிலிருந்து ஒரு நியூஸ் வந்து பூதாகரமா வெடிச்சிருக்கு. பத்திரப்பதிவு துறையில திடீர்னு 300% 400% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் அது இருந்ததுனாலதான் எவ்வளவு பெரிய அதிருப்தி இதாச்சுட்டு தெரியும். இப்ப இவங்க சொல்லாம கொள்ளாம இந்த ரைஸ் அப்படி பண்ண முடியாது. நீங்க அவர் தரப்புல இருந்து இது வரைக்கும் ஏத்தலங்க, அபிஷியலா ஏத்தலன்னு ஏதாவது சொல்லாம ஏத்த முடியாது. அது வந்து நமக்கு சைலண்டா இன்கிரீஸ் பண்ண முடியாது. நீங்க ஜீவோ எப்படி போடாம பண்ணுவீங்க? அதுதான் சார். இப்ப நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனினா நம்ம தெரியாம நம்ம ஏத்திக்கலாம். கவர்மெண்ட் ஜீவோ போடுறப்ப எப்படி தெரியாம பண்ண முடியும்? அப்ப இது வரைக்கும் அவங்க வந்து அபிஷியலா ஒன்றும் பண்ணல. அப்ப இந்த எதிர்கட்சிகள் அப்ப ஏறிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க. ஒரு வேலையை அதை ஏத்திருந்தா உண்மையிலேயே வந்து மக்களுக்கு ஒரு பெரிய சுமை தான். அதை வந்து குறைக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இல்ல என்ன செய்யணும்னா பத்திரப்பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சில சப்சிடி கொடுக்கலாம். நான் முதல்ல ஒரு சொத்து வாங்குறேன்னா எனக்கு ஏதாவது சப்சிடி நீங்க கொடுங்க ஏதாவது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் முதல் வீடு வாங்குறது, முதல் சொத்து வாங்குறது, அந்த மாதிரி இந்த அரசாங்கம் வந்து கண்டிப்பா செய்வாங்கன்னு நினைக்கிறேன். செய்யணும். ஏன்னா முதல் சொத்து வாங்கக்கூடியவங்க கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு கவுண்டர்ல ஒரு வீடு வாங்குவோம், ஒரு இடம் வாங்கணும்னு வாங்கக்கூடியவர்கள் அவர் பேர்ல முதல் சொத்து பதிவு செய்கிற பட்சத்தில் அவருக்காக ஏதாவது ஒரு சப்சிடி மாதிரியே கொடுக்கலாம். சரி, அது கன்செஷன் பண்றது நல்ல விஷயம். வாங்குறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஃபைன் சார். இதெல்லாம் இருக்கும்போது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இல்ல அவங்க சார்ந்த கட்சிகள், அதாவது உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள் வந்து தாவேகாக்கு சார்ந்து பேசுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் சந்தேகப்படுற மாதிரியும் ஒரு நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்காரு. அதாவது முன்னாள் திமுக அமைச்சர்கள் மீது பல பேர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது நிரூபிக்கப்படுறதா இல்லையாங்கிறது தெரியல. குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அப்ப சட்டமன்றத்துல இவங்க பேசினாங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில் அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அமைச்சர்களாக இருக்கக்கூடிய இளம் அமைச்சர்கள், அது ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு துறைக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 2-3 மாசமா அவங்க ப்ரிப்பேர் ஆகிறாங்க, பட்ஜெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க, பட்ஜெட் விவாதத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க, 40-50 வருஷத்துக்குள்ள டேட்டாஸ் எடுக்கிறாங்க. அங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்து அவங்க வந்து ஸ்டடி பண்றாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி, இது எவ்வளவு இன்கம், எவ்வளவு வந்து அவுட் சோர்ஸ், எவ்வளவு லீக்கேஜஸ், எவ்வளவு நடந்திருக்கு, இதுல என்ன பண்ண முடியும், டெவலப்மெண்ட் என்ன பண்ண முடியும்னு டெய்லி. என்னன்னா முந்திலாம் வந்து ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட், இது செக்ரட்டரியேட் ஜேர்னலிஸ்ட், முந்தையெல்லாம் வந்து அமைச்சர் ரூமுக்கு செக்ரட்டரி வருவாங்களாம்.
இப்ப அமைச்சர்கள் செக்ரட்டரி ரூமுக்கு போறாங்களாம். போயிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து எல்லா ஃபைல் எல்லா டீட்டெயிலையும் வந்து அவங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. ஒரு ஒரு ஃபுல்லா அந்த டிபார்ட்மெண்ட்டை ஸ்டடி பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த சட்டமன்றத்துக்கு வரப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்கெல்லாம் சீனியர்ஸ், அனுபவம் வாய்ந்த ஆட்கள், பல தினம் கொட்டப்பட்டவங்க, எப்படி இருந்தாலும் ஏதாவது லாக் பண்ணுவாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் எடுத்துட்டு போறாங்க. ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறப்ப என்னன்னா அவங்க பூரா மாட்டுறாங்க, எல்லா விஷயமும் கையில் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க ஏதாவது சீனியர் கேட்ட அவங்க தான் எதுக்கு பயப்படுறது இல்லையே, கடன்னு எல்லாத்தையும் எடுத்து அடிச்சிடறாங்க டக்குன்னு. அப்ப என்ன பண்றது, எதுக்குப்பா தேவையில்லாத வாயை கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம கதையெல்லாம் கிளம்பி வாங்க போல உள்ள அப்படிங்கிறதுக்காக, தம்பி நல்லா பண்றீங்க தம்பி நீங்க, ஆனா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தம்பி, இந்த லைவ் மட்டும் கட் பண்ணி விடுங்க தம்பி, நீங்க பேசுறதுலாம் லைவ்ல போகுது தம்பின்னு அந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய அப்செட். ஏன்னா எல்லார் மீதும் தோண்ட வந்து கொண்டே இருக்கிறது பூகம்பம் மாதிரி. அப்ப நேருக்கு ஆளுங்கட்சியை போச்சுக்கிறோம்னு அவங்க வந்து சைலண்டாக நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சார், முக்கியமா MRK பன்னீர்செல்வம்லாம் நகைச்சுவையா பேசினாலும் சாமி துறை அமைச்சர் அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு சார் அவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்? அது கலோக்கியலா அமைச்சர்னு சொல்ல முடியாது, கலோக்கியலா சொல்ற வார்த்தை தான் அது. ஆனா அவரு அன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, அதுதான் சொல்லி தான் மெஜாரிட்டி மினிஸ்டர் பேசினாரு, இந்த அமைச்சர் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போலாம். சாமித்துறை அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு பாமர மொழி தான் அது, ஆனா அவர் பேசியிருக்க கூடாது. அதுதான் சார். இப்போ நம்ம மரிய வில்சன் வந்து சொல்றோம், இப்படிதான் நீங்க வந்து பேசணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் பேசணும். அது மரிய வில்சன் பேசினா கூட அவைக்கு ஒரு புதுசு, முதல் முறை MLA அவர் என்ன பேசுறது தெரியல, உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு, போக சரி பண்ணிக்குவா, அது தவறு. ஆனா இவங்க அனுபவம் வாய்ந்த ஆட்களே, பலமுறை MLA-வா இருந்திருக்காரு, பலமுறை அமைச்சரா இருக்கிறாரு, இவர் இப்படி பேசுறது வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாகரீகம் கறி தவிர்க்கணும். விஜயபாஸ்கர் அவங்க 2 பேருக்குமே பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த பொறுப்பு அமைச்சர் அப்படின்றதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த காலகட்டத்துல இல்ல, ஸ்டாலின் அவர்கள் தான் இதை கொண்டு வந்தாரு. இது அப்படியே தாவேக்காவும் ஃபாலோ பண்ணதா? இல்ல, தாவேக்கா அதை விட ஃபாஸ்டா வேற விஷயங்கள் பண்றாங்க. அப்படின்னா ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், ஒவ்வொரு தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கும் ஒருத்தரை நிர்வாகி நிர்வாக வசதி. அவங்க என்னன்னா வார்டு வைஸ் பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள இத்தனை ஒரு 250 வார்டு இருக்கு, 200 வார்டு இருக்குன்னா அதை உள்ளடக்கியே ஒருத்தர் மாவட்ட செயலாளர் போடுறாங்க. இப்ப நிர்வாக வசதிகள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார். அது ஃபைன் சார். ஆனா இப்ப நான் கடந்து அந்த அமைச்சரை போய் பார்க்கணும், இல்ல அங்க இருக்கிற MLA-வை போய் நான் பார்க்கணும் அப்படின்னா இத்தனை வந்து எனக்கு ஒரு இவ்வளவு வந்து ஒரு விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு இவ்வளவு பேர் கடந்து போகணுமே. கடந்து போகணும், நீங்க உங்களுக்கு ஒரு மக்கள் பிரச்சனையை சட்டமன்ற உறுப்பினர் தானே பேச போறாரு. நீங்க மாவட்ட செயலாளர் கட்சி ரீதியான பிரச்சனைகளை பார்க்கிறோம். நான் மாவட்ட செயலாளர் அணுகிதான் அந்த MLA திமுகவுல ஃபார்மட், அது திமுகவுல ஒரு ஃபார்மட் இருந்துச்சு. அதாவது நீங்க ஒரு அதே தொகுதியை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினர் லெட்டர் கொடுத்தா தான் நீங்க வந்து அங்க அமைச்சர் உங்களை பார்ப்பாரு. அவங்க மாவட்ட செயலாளர் பேசுனீங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு மாவட்ட செயலாளர்ல ஒருத்தர் MLA இருக்காரு, ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இல்ல. இந்த MLA ரெக்கமெண்டேஷன் அந்த அமைச்சர் எடுக்க மாட்டாரு, மாவட்ட செயலாளர் சொன்னாதான் எடுப்பாரு. மாவட்ட செயலாளர் சொன்னாதான் அங்க வேலை நடக்கும். அப்படி கட்டமைப்பு இருந்துச்சு. இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு இப்ப நீங்க வந்து உங்களுக்கு பிரச்சனையே உங்க MLA பேச முடியாது. MLA டைரக்டா பேசலாம், போன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், டைரக்டா மீட் பண்ணலாம், இந்த நிர்வாக ரீதிக்காக இத்தனை மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அது கட்சி ரீதியான பிரச்சனையை பாக்குறதுக்கு. சார், இப்போ இவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு வர வேண்டிய நிதிகள் வந்துடுச்சு அப்படின்னா நாங்க கொடுக்க வேண்டிய என்னென்னலாம் நாங்க கமிட் பண்ணோமோ அதெல்லாம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு எப்போ நிதி வந்து எப்போ இவங்க கொடுக்க போறாங்கன்ற அந்த ஒரு கேப் எப்படி சார் ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பாக போன ஆட்சி காலத்துல கடன் மேல் கடன், கஜானா காலி, அதுக்கான ஒயிட் பேப்பர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வருமானம் வரதை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். சம்பளம் போடணும், பென்ஷன் கொடுக்கணும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நம்ம ₹1 கொடுத்தோம்னா 23 காசு கொடுக்குறாங்க, மற்ற மாநிலங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ ஒரு மாநில வருவாய், மாநிலத்தில் வரக்கூடிய டாக்ஸ், இதை வச்சு தான் இத்தனையும் பண்ணணும். அரசாங்கத்தில் ரன் பண்ணணும், சம்பளம் போடணும், வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு பணம் அலாட் பண்ணணும், அப்புறம் மாநில சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கும் பணம் தேவைப்படும். அப்போ ஆல்ரெடி கடன் கட்டுறோம். ஒவ்வொரு குவார்டர்லிக்கும் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்டே போகுது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் 14,000 கோடி இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு குவார்டர்லிக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா. அப்போ நீங்க வருவாயில் இவ்வளவு போச்சுன்னா எப்படி செய்ய முடியும்? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இதை வந்து லீக்கேஜஸ் சரி பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணலான்றாங்க. அதாவது நேரடியாக அரசுக்கு வரக்கூடிய வருவாய்கள் லீக்கேஜ் இல்லாம வரணும். இடைத்தரகர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இந்த மாதிரியான கைமாறல் இல்லாம நேரடியாக வந்தாலே கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் நமக்கு வருங்கிறாங்க. அப்போ அதை அந்த பொருளாதார சிக்கலை சரி பண்ணிட்டு
இந்த ஸ்கீம்ஸ் செய்வோம் அப்படின்னு அவங்க ஓப்பனா சொல்றாங்க. அந்த we understand that. ஆனா 1000ன்ற அந்த ஒரு எப்போதுமே கரெக்டா அந்த மந்த் விழுந்துரும் அப்படின்னு பெண்கள் அது வாங்கிட்டு இருக்காங்க. நடுவுல எதுவும் நிறுத்திட்டா மாதிரி இல்ல ஒரு மாதம் கூட நிறுத்தல. மாதம்தோறும் 1ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் உரிமை தொகைங்கிறது வந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே ஃபைன். சோ இந்த 2500 அப்புறமா 2500 6 சிலிண்டர் அதெல்லாம் வந்து ப்ராசஸ்ல இருக்கு. கண்டிப்பா கொடுப்பாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஃபைன் சார். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இன்னும் கேட்கக்கூடாது சார். தனுஷ் அவர்கள் இப்போ 234 தொகுதி அப்படின்னாலே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு அது வேற எதுவுமே இல்ல, இட்ஸ் கோயிங் டு பி a political thing அப்படின்னு. எல்லா இடத்துலயும் பொறுப்பாளர்களை நியமிக்கிற அளவுக்கு இவ்வளவு வேகம் எடுத்திருக்காங்க. சோ அவருக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு. ஏன்னா அவங்க அப்பா கஸ்தூரிராஜாவுக்கு SIC பார்த்து தான் பையனை கொண்டு வந்தார். சினிமாவுக்கு ஆன ஒரு இலக்கணத்தை உடைத்தவர் விஜய். சினிமாவில் இப்படித்தான் இருக்கணும் நடிகர் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதை உடைச்சு ஒரு ஹீரோவாக உருவாக்குனது SIC. அப்போ அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல டைரக்டர் வந்து தன் பையனை கொண்டு வந்தாங்க ஹீரோவா. பல ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அப்படி அவரோட இன்ஸ்பயர் ஆகி வந்தவர் தான் தனுஷ். தனுஷ் இன்ஸ்பயர் ஆகி வர தனுஷோட அப்பாவுக்கு நம்ம ஒரு பையனை கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு பாத்தீங்கன்னா கொண்டு வந்து SIC வந்து பெரிய நடிகர் ஆகிட்டாருங்கிற ஒரு இதுல வந்து கொண்டு வர்றாரு. 93 94ல விஜய் வர்றாரு. 2099ல இவர் வர்றாரு, தனுஷ் வர்றாரு. அப்ப அதே மாதிரி வந்து டிராவல் ஆகி போறாங்க. இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ யங்ஸ்டர்ஸ் பெரும் கூட்டம் வந்து இன்னைக்கு தாவேகாவை நோக்கி சார். அப்படி பார்த்தா ஹிப்ஹாப் தமிழா வேளச்சேரி அந்த கான்சர்ட் 5 கிலோமீட்டர் நின்றது அங்க அவ்வளவு ஃபீனிக்ஸ் மால்ல அந்த ஒரு இதுன்னு சொல்லி நீங்க பாண்டியம் பஜார்ல அந்த ஸ்ட்ரீட் சாங் பாடுறாங்க. அங்கேயும் கூட்டம் கேபி ஸ்ட்ரீட் அங்கேயும் கூட கூட்டம் நிக்குது. அதுல ஒரு 20 முதலமைச்சர் ஆக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு ஒரு கரிஸ்மாட்டிக் இருக்கணும், ஒரு ஒரு தலைமை பண்பு இருக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இவருக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. பின்னாடி பேக்கப் பண்றாங்க. பாஜக பேக்கப் பண்ணுது, திமுக பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தானே தகவல் இருக்கு. ஏன்னா அவர் பேசுற பேச்செல்லாம் ஆன்மீக அரசியல் நோக்கி தான் போறாரு. ஆன்மீக அரசியல் யார் பண்ணா? ரஜினிகாந்த் பண்ணாரு. ஆன்மீக அரசியல் யாருக்கு பிடிக்கும்? பாஜகவுக்கு பிடிக்கும். ஏன் அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க? எல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கும் போது அவர் தேர்தலுக்கு தயாராகிறாரு. மன்றத்தை கட்சியாக மாற்றுறதுக்கு உண்டான வேலை எல்லாம் பண்றாரு. தொகுதி வாரியா நிர்வாகி போறாரு. எண்ணம் போல் வாழ்க்கை, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரும் இறங்கி இருக்கிறாரு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, யார் வேணும்னா. ஃபைன் சார். சார் இப்போ தொழில்துறை இன்னைக்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இன்னைக்கு வந்து வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அந்த வெற்றி முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு CM விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு அதை துவக்கி வைக்க போறாங்க. நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆமா, இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ் ஹப் ஒன்றுக்கு தூத்துக்குடியில் போட போறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு 400 பேருக்கு மேல வேலை கிடைக்கும்னு ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. அது நிறைய MOUs நீங்க போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. 30,000 கோடிக்கு மேல ஒரு டார்கெட் வச்சு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நமக்கு ரவுண்ட் ஆஃப் நம்பர் தெரியல, அது முடிஞ்ச பிறகுதான் தெரியும். இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டிவிகே அரசினுடைய இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறது இன்னைக்கு நடக்குது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குங்கிற மாதிரி தகவல்லாம் சொல்றாங்க. ஃபுல் டீட்டெயில் நமக்கு ஒன்றும் வரல, இப்பதான் போயிட்டு இருக்கு. ஈவினிங் தான் தெரியும். முதல் மாநாடு அப்படிங்கும் போது உண்மையிலேயே கொஞ்சம் எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஆமா சார். ஏன்னா நிறைய திமுக மேல ஒரு விஷயம் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸ் நீங்க அனௌன்ஸ் பண்ணி ஸ்கீம்கான பணத்தை வந்து நீங்க அலோகேட் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த ஸ்கீம்ஸ் எந்த அளவுக்கு சக்சஸா நிறைவேறி இருக்குன்றது என்ன மாதிரியான ஒரு ஆய்வுகள் செஞ்சு அதுக்கான ஒரு ரிப்போர்ட் நீங்க கொடுத்திருக்கீங்கன்ற ஒரு கேள்வி இப்போ வரைக்கும் இருக்கு. அதை ஃபாலோ அப் தான் பண்ணணும். நீங்க ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி கொண்டு வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ற மாட்டாங்க இந்த கவர்மெண்ட்டுமே. அதனாலதான் பல ஸ்கீம் வந்து அது வந்து உருப்படாம போயிடும். இப்போ ஒரு பில்டிங் நல்லா கட்டிடுவாங்க, ஒரு பார்க் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கடைசியில் அது வந்து இல்லாம போயிருக்கும். ஸ்கூல் கட்டிடுவாங்க, மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிடும். அது கடைசியில் அதை வந்து குப்பையாக போட்டு அதை வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வச்சிருவாங்க. அதை ஃபாலோ பண்ண மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது மிஷின் வேலை செய்யாது, ப்ரொஜெக்டர் வேலை செய்யாது. அது ஃபாலோ அப் தான். ஆனால் இந்த கவர்மெண்ட்ல குறிப்பா பள்ளிக்கல்வித்துறையில இந்த ஃபாலோ அப்புக்கு தனியாக ஒரு போட்டிருக்காங்க. ஸ்கூல்ஸ்ல வந்து ஸ்கூல்ல வந்து நடக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஃபாலோ பண்றது. ஸ்மார்ட் கிளாஸா இருக்கட்டும், அதே மாதிரி கிளீனிங், ஸ்கூல் கிளீனிங் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்றதால எப்படி நம்ம கவர்மெண்ட் பப்ளிக் டாய்லெட் நடக்கு இல்லையா காலையில், அந்த மாதிரியான ஸ்கூலை வந்து கிளீன் பண்றது, அந்த அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி ஃபாலோ அப்பிங் போட்டிருக்காங்க. அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் தான். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். எந்த அரசாங்கம் வந்தாலுமே இந்த ஃபாலோ அப்ங்கிற விஷயத்தை கரெக்டா பண்றாங்க. இவங்க பண்றதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. ஃபைன் சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி.